ஹாய் ஹலோ எவ்ரிபடி, நம்ம பாட்டி வீட்டுக்கு தாங்க போயின்னு இருக்கோம். அப்படியே ஒரு குட்டி கதையோடு நம்மளும் சேர்ந்து பயணிப்போமா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவர்களை வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு பெரியவர் ஏர்போர்ட் போகணும், இது போல் கார் புக் பண்ணாருங்க. கார் டிரைவரும் இந்த குறிப்பிட்ட டைமுக்கு நான் வந்துடுவேன் சார்ன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பெரியவர் எதிர்பார்த்துனே இருக்கார், கார் வந்த மாதிரியே தெரியல. அப்புறம் பார்த்தா கார் டிரைவர் டிராஃபிக்கில் மாட்டிக்கினார். கொஞ்ச நாள் கழிச்சு தான் லேட் ஆகி தான் வந்தார். ஏன்பா டைம் சொன்னலையே, அந்த டைமுக்கு வரணுமா இல்லையா, எனக்கு ஃப்ளைட் போயிடுச்சுன்னா நீயா பாப்பா இட்டுமே விடுவா அப்படி இப்படின்னு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டார் டிரைவர். சார் கோச்சுக்காதீங்க, ஏறி உட்காருங்க, உங்களோட டைமிங்கோடு நான் இத்தனை விட்டுறது என்னோட பொறுப்பா அப்படின்னு சொன்னார் கார் டிரைவர். காரில் ஏறி உட்காந்தார் பெரியவர். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு கார் டமால் வெடிச்சிச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன்பா ஏறின சகுனமே சரியில்லை, வந்த நேரமும் சகுனம் சரியில்லைன்ட்டு சகுனத்தை பார்த்தாரு பெரியவர். சார் கோச்சுக்காதீங்க, சீக்கிரமாக ஸ்டெப்னியை மாற்றிடுறேன், வெயிட் பண்ணுங்க சார்ன்ட்டு கார் டிரைவர் சாரி கேட்டார். ஏப்போ உன் சாரியாவது பூரியாவதுன்னு திட்ட ஆரம்பித்தார். உடனே வண்டியை விட்டு இறங்கி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துங்கனே இருந்தார் குட்டி போட்ட புனியாட்டம். உடனே ஒரு 2 வீலர் கார் வந்தார். 2 வீலர் கார் தம்பி நான் கொஞ்சம் ஏர்போர்ட் போகணும், கொஞ்சம் ஏன் இட்டுமே விட்டுறியாப்பான்ட்டு கேட்டார். சரிங்க தாத்தா உட்காருங்க தாத்தான்னு சொல்லிட்டு 2 வீலரில் ஏறி உட்காந்து பறக்க ஆரம்பித்தாருங்க. அது சட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் இட்டும் போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டுடுச்சுங்க 2 வீலரும். பரவாயில்ல, தெய்வமாக காப்பாற்றினா தம்பி அப்படின்னு மனசில் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கினாரு. அவர் போர்டிங் ஆகிறதுக்கும் உள்ள ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு உக்காந்துட்டார் பெரியவர். ஃப்ளைட்டும் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா ஹாயாக தான் ஃப்ரீயாக தான் போனார். கொஞ்சம் 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பைலட் சொல்கிறார், இன்ஜினில் கோளாறு, யார்கிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்களோ பேராஷூட்டு வச்சு உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கோங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஐயோ நாடாது, இது நம்ம காரங்கன்னது தப்பிச்சு 2 வீலர் கிட்ட ஏறணும், 2 வீலர் காரன்ட்டு ஏறி ஏரோப்ளைனில் ஏறினா இது போல் சொல்கிறாங்களேன்ட்டு தாத்தா திணற ஆரம்பிச்சிட்டேன். கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அறிகுறி சொல்லியிருக்காரு, லேட்டாக வந்தார், அப்பயே புரிஞ்சிக்கல. 2வது கார் ரிப்பேர் ஆச்சு, அப்பயே புரிஞ்சிக்கல. 3வது 2 வீலர் காரங்கிட்ட போய் அவன் தான் நல்லவன் நினச்சேன், முதல் காரனே தான் நம்மளுக்கு தெய்வம் போல் தெரிஞ்சான் அப்படின்ட்டு தாத்தா நினைக்கிறாருங்க. இதில் என்ன இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு காரன் நம்ம தப்பு செஞ்சோன்னா திட்ட ஆரம்பித்தார். 2 வீலர் காரை ஹெல்ப் பண்ணால் அவனை தெய்வமாக நினச்சாரு, ஃப்ளைட்டுக்காரனும் நல்லவன் நினச்சார். கடைசியில் யார் மேலே தப்பு திரும்பிச்சு பாருங்க, காப்பாற்றினவர் மேலேயே தப்பு திரும்பிச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம எந்த காரியம் நடந்தாலும் பார்த்து அனுசரணையாக நடந்துக்கணும். ஒரு நொடியில் நம்ம மனசு எப்படிலாம் மாறுது பாருங்கள். யமனாக இருந்தவன் தெய்வமாகவும், தெய்வமாக இருந்தவன் யமனாகவும் அவர் பெரியவர் கண்ணில் தெரியுது. கடவுளாக பார்த்து தான் நம்மளுக்கு அறிகுறியாக சொன்னார், சரிங்களா? அது நம்ம தான் புரிஞ்சிக்கல, நம்மளே தேடின்னு வம்பு தான் இது. சரிங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.